மற்றவங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பை தருவார். தாவீது என்ற ஒரு ராஜா நம்ம பார்க்கிறோம். the greatest king in the history of Israel. இஸ்ரவேல் தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு ராஜானா அவனை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஆண்டவர் எப்ப பார்த்தா எத்தனையோ தலைமுறை வந்துடும், தாவீது என் தாசன்வார், தாவீதை போல வருமா அப்படின்னு கேட்பாரு, தாவீதை போல இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவார். எல்லாத்துக்கும் அவனை ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் பயன்படுத்துவார். இந்த தாவீது இவன் ஒரு சாதாரண மனுஷன், ஞானம் உள்ளவன். இவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் மாத்திரம் இல்ல, மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை கொண்டு அவன் கன்சர்ன் பண்ணி அப்சர்வ் பண்ணுவான். தாவீது பாருங்க என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு உன்மார்க்கை நான் கண்டேன். யார? ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவியை நான் பார்த்தேன். ஓகே, பயங்கரமா எலும்புனா, பயங்கரமா அவன் வாழ்க்கை முன்னுக்கு வந்தான். ஆனா திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் போயிட்டான். அவனை தேடி பார்த்தா அவனை காணவில்லை. ஆனா அங்க என்ன கண்டேன் என்ன இருக்குது? he observed people's life. மற்றவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது என்று பார்க்கிறான். ஒருத்தரோட வளர்ச்சியும் பார்க்கிறான், வீழ்ச்சியும் பார்க்கிறான், விழுந்ததையும் பார்க்கிறான். நீங்க தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா ஒரு பெரிய உதாரணம். யாருக்கு? தாவீதுக்கு. சவுலுக்கு நடந்தது எனக்கு நடந்துடவே கூடாதுன்றதுதான் தாவீதோட குறிக்கோள். ஓகே, சவுல் ராஜா தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினால் கர்த்தர் ராஜ்யத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்தார். அதை குறித்து தாவீது பெருமைப்படல, சந்தோஷப்படல, அவனுக்கு பயம் தான் உண்டாகினது. ஆண்டவர் இவங்கிட்டே எடுத்து என்கிட்ட கொடுக்க, நாளைக்கு என்கிட்ட எடுத்து வேற ஆள்கிட்ட கொடுக்க முடியும். எல்லாத்துலயும் சவுல் வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதை ரொம்ப அதிகமா படிச்சு வச்சிருக்கிறான். யாரு? தாவீது. ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில நடந்தது அத்தனையுமே தாவீதுக்கு ஒரு எச்சரிப்பு. சவுலுக்கும் தாவீதுக்கும் பாத்தீங்கன்னா, தாவீது தான் கர்த்தருக்கு முக்கியமானவன். தாவீதோட பிறப்பை கர்த்தர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். இந்த தாவீதை சரியான மனுஷனை உருவாக்குறதுக்காகவே அவனுக்கு முன்பாக சவுலை கர்த்தர் அனுப்பினார். Those who have fallen before you are meant to guide you in the right way. உங்களுக்கு முன்பாக விழுந்தவர்கள் உங்களை சரியான பாதையில நடத்துறதுக்காகவே கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம் இல்லையா? ஓகே, இவங்க விழுந்துட்டாங்க, அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க வீட்டில் இந்த பிரச்சனை, அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை, அது இது நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆமாவா இல்லையா? இது ஏன் உங்க காதுக்கு வருது? முடிஞ்சதுக்கு மற்றவங்க கதை நம்மளுக்கு வேணாம். ஆனா நீங்க அவ்வளவு தடை பண்ணியும் உங்க காதுக்கு சில விஷயம் எட்டுது, அவ்வளவு தடை பண்ணியும் உங்க கண்களுக்கு சில காரியம் வருது. இது ஏன் வருது? மற்றவங்களை நியாயத்திருக்கிறதுக்கா? இல்ல. இட்ஸ் நாட் டு ஜட்ஜ் பீப்புள், இட்ஸ் நாட் டு கண்டெம் them. நோ. ஆண்டவர் ஏன் உங்களை சூஸ் பண்ணாரு? ஏன் ஆண்டவர் உங்க காதுக்கு எட்ட பண்ண? என்ன காரணம் தெரியுமா? அடுத்தது நீங்க விழுந்துட கூடாதுன்னு சொல்லிதான் கர்த்தர் அந்த காரியம் உங்க காதுக்கு எட்ட வைத்தார். ஒரு ஆளை குறித்து நம்ம நெகட்டிவா கேள்விப்படுறோம், அது உண்மையோ பொய்யோ. ஓகே, பை பிப்ளிக்கல் we know it's wrong or it's good. ஓகே, நமக்கு தெரியும். இதை வச்சு பார்க்கும்போது சேர்த்து நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், அதை போய் ஒரு 10 பேர்ட்ட போய் சொல்லணுமா? எல்லாம் சொல்லிவிட்டு, இல்ல பிரதர் இது ஏன் நான் உங்கள்கிட்ட சொன்னீங்க, அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. இது ஒரு கடைசி டச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டச்ல போய் ஊரெல்லாம் போய் சொல்லிடுது, சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டு கடைசியா வந்துட்டு டச்சு. அதுக்காக இல்ல. கர்த்தர் ஏன் உங்க காதுக்கு எட்ட வைத்தார்னா, வெரி ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு எச்சரிப்பு. அப்படின்னா சாத்தா உங்களை லிஸ்ட்ல வச்சுட்டான்னு அர்த்தம். சவுல் ராஜாவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய சொல்லை கேட்கிற மனுஷன், மனுஷனோட சொல்ல கேட்கிற மனுஷன். அதனால தான் வெட்டிட்டு வேணா அப்படி கட்டிட்டு வந்தான். ஏன்னா ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி. இதை நல்லாவே தாவீது பார்த்தான். அவன் மைண்ட்ல செட் பண்ணிட்டான், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சவுல் ராஜா என் மாமனார் பண்ண தப்பை நான் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறான். ஆனா அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது ஓகே, அவங்க சிச்சுவேஷன் அமையுது. அவனும் அவனை அறியாமல பண்றான். அவன் ஆட்களோட ஆலோசனை ரொம்ப அதிகமா மூழ்கி இருக்கிறான். அன்டில் அவன் சொந்த மனைவி பிள்ளைங்க, ஆட்களோட மனைவி பிள்ளைங்க எல்லாமே கடத்திட்டு போகும் பொழுது அப்பதான் ரியல் கலர் தெரியுது, மனுஷன் தான். என்ன பண்றாங்க? இதெல்லாம் காரணம் யாரு? தாவீது தான் காரணம். எல்லாமே கல் எடுத்தாங்க அவனை அடி சாகடிக்கணும்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. தாவீது ரொம்ப உடஞ்சி போய் கர்த்தருக்குள் பெலன் அடைந்தான். ஹல்லேலூயா. அங்கத்தான் ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ற. சில நேரத்துல சில காரியம் நடக்கும் பொழுது, சில ஏமாற்றங்கள் துரோகங்கள் கடந்து போகும் பொழுது, அங்க ஆண்டவர் உங்களோட ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுவார், உங்க மைண்டை ரீஸ்டார்ட் பண்ணுவார். அங்கத்தான் உங்களுக்கு தெரியும் யாரை உண்மையா நம்பணும், யாரை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் ரொம்ப கவனமா இருக்கிறான். சவுல் பண்ண தப்ப நான் பண்ணிடவே கூடாது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய காரியத்தை நீங்க கேள்விப்படுகிறீங்க. Some becomes an information for you, a knowledge for you. ஓகே, அதை வச்சு மற்றவங்கள இலக்காரமா பார்க்கணும், அதுக்காக கிடையாது. நீங்க சரியா நடக்கணும். இன்னைக்கு வேதத்தை நம்ம பார்க்கிறோம், சாலமன் ராஜாவை பார்க்கிறோம், தாவீது விழுந்த பாவத்தை நம்ம பார்க்கிறோம், மோசேயோட பாவத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க நியாயத்திற்கிறதுக்காக கிடையாது, நம்ம அந்த பாதையில் போய் விழுந்துடக்கூடாது என்று சொல்லிதான். அப்ப மற்றவங்க கதை வாழ்க்கை நடக்கிற காரியங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பு. அடுத்தது சாத்தான் நம்மள குறி வச்சிருக்கிறார் என்ற அர்த்தம். பக்கத்துல பார்த்துக்கங்க, புரிஞ்சுதான்னு கேளுங்க. அதனால சூங்கம் போட்டு மின்ற மாதிரி மற்றவங்க கதையை போட்டு முன்னக்கூடாது, சொல்லி பேரை கெடுக்க கூடாது. உனக்கு தெரியுமோ அந்த வீட்டில் அந்த பொண்ணு என்ன ஆட்டம் ஆடுனுச்சு, அவங்க அம்மா தலை குனிஞ்சிட்டாங்க, இப்ப பொண்ணு ஓடி போச்சு, இது ஆச்சு அது ஆச்சு. அங்க நடந்தது உங்க வீட்டில் நடக்க ரொம்ப நேரம் பிடிக்காது, ரொம்ப நேரம் பிடிக்காது. வாயின் வார்த்தை கவனமா இருக்கணும். and always don't compare yourself with anyone. உங்களை நீங்க மற்றவங்க நானா இருந்தா இப்படி, நானா இருந்தா இப்படி, இந்த வார்த்தை பார்த்து பெருமை தலையில உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். நிக்கிறேன்னு நினைச்சா விழுந்துடுவீங்க. ஸோ ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்டா இருக்காதீங்க. நம்ம நிக்கிறதே கர்த்தருடைய கிருபையால். ஹல்லேலூயா. கர்த்தரால் தான் நம்ம நிற்க முடியும். we can't stand with our own strength. நம்ம சொந்த பலத்தை பார்த்து நிற்க முடியாது. சில பேர் என்னால முடியும். நீங்க மற்றவங்க பத்தி குறை பேசினாலே சாத்தானை சோதிக்கிறீங்க, உங்களை சோதிக்கிறதுக்காக. அவன் நீங்க டெம்ப் பண்றீங்க, உங்களை சோதிக்கிறதுக்காக. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க மற்றவங்கள குறைவா நீங்க பேசும் பொழுது, கேவலமா நீங்க பேசும் பொழுது, நீங்க சாத்தானுக்கு ஒரு சவால் கொடுக்கீங்க, முடிஞ்சா என்னை சோதிச்சு பாருன்ட்டு. அப்படி செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை சொந்த பலத்தில் விட்டுருவார். அங்கத்தான் நீங்க பலவீனமாகி விழுவீங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் அனுமதி கொடுத்தாருன்னா சோதனையை, அது மேற்கொள்றதுக்கான பலத்தையும் கர்த்தர் கொடுப்பார். யாரை பற்றியும் பேசாதீங்க. ஹல்லேலூயா. புதிய மாதம் வந்திருக்குது, 6வது மாதம், தயவின் மாதம். இந்த 6வது மாதத்துல தான் மரியாள் இடத்துல கேப்ரியல் தூதன் அங்கின்னு வந்து, தேவனுக்கு மிகவும் பிரியமானவளே, கர்த்தரோட தயவு உன் மேல இருக்குது. கர்த்தரோட தயவு உங்களை விட்டு விலகாம இருக்கிறதுக்கு வாயை பத்திரமா வச்சிருங்க. யாரும் தேவையில்லாத கருத்து பேசாதீங்க. You see, Christianity is all about your words. நீங்க என்ன பேசுறீங்க, யார்கிட்ட என்ன பேசுறீங்க, என்ன இன்புட் கொடுக்குறீங்க, அதை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கை அமைக்கப்படும். ஸோ யாரை குறித்தும் குறை பேசாம முடிஞ்ச இந்த ஒரு மாசத்துக்கு வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுருங்க. நீங்க ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்களோ இல்லையோ, வாய்க்கு ஒரு ஃபாஸ்டிங் கொடுங்க. தாராளமா சாப்பிடுங்க, வேணும்னு சொல்ல, ஆனா தாராளமா பேசாதீங்க. ஹல்லேலூயா. தாராளமா நீங்க சாப்பிடுங்க, வாய் அதுக்கு யூஸ் பண்ணுங்க, ஆனா பேசாதீங்க. I'm telling you, the anointing increase if you keep your mouth quiet. அமைதியா இருந்தா ரொம்ப நல்லது. Be still all the time. ஏதாவது ஒரு காரியம் வருதா, உங்க இன்புட் நீங்க அங்க திணிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, உங்க இன்புட்லாம் கேட்டு உலகம் எதுவும் மாற போறதும் கிடையாது. கருத்து பேசுறேன்னு சொல்லிட்டு சாபத்தை வாங்கிக்காதீங்க. ஹல்லேலூயா. விட்டுருங்க. I'm so emphasized to say this. Be careful, be watchful of your words. வார்த்தையில் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, இல்ல அவங்களோட குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை குறித்து நீங்கள் பேசும் பொழுது, you are giving legal authority for the devil to take hold of your house. பிசாசுக்கு நீங்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க உங்க வீட்டில் அவன் எடுத்து ஆளுகை செய்யறதுக்காக. ஹல்லேலூயா. அதனால உங்க வீட்டில் யாரு பேசினாலும் சரி, உங்க கணவன் சரி, உங்க மனைவி சரி, உங்க பிள்ளைங்க சரி, எதை சொன்னாலும் சரி, பரவாயில்ல விடு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஸோ பி கேர்ஃபுல். என்ன பேசுறீங்க, யார்கிட்ட என்ன பேசுறீங்க, ஓகே, என்ன வார்த்தையை கொடுக்குறீங்க, கவனமா இருங்க. பிகாஸ் உங்கள் வாழ்க்கை உங்கள் வார்த்தையினால் கட்டப்படும். your life are built through your own words. ஹல்லேலூயா. உங்க எதிர்காலம் உங்கள் வார்த்தையின்படியே அமைக்கப்படும். இது நடக்க கூடாதுன்னா யாரை பற்றி நீங்க குறை பேசாதீங்க. தாவீது சொல்றான் பாத்தீங்களா, சவுலை பார்த்து, அவன் தேவனால் அபிஷேகப்பட்டவன், அவன் மேல நான் கையை வைக்க மாட்டேன். இப்ப அபிஷேகப்பட்டவன்னா வெறும் ஊழியக்காரங்க மாத்திரம் கிடையாது, எல்லா விசுவாசிகளுமே அபிஷேகப்பட்டவங்க தான். நீங்க இன்னொரு மனுஷனை குறித்து பேசும்போது, they are also a child of God, they are anointed by God. நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களை உருவாக்குனர் தான் அவங்களையும் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப யாரை குறித்தும் குறை பேசாமல் இந்த மாதம் முழுதும் கர்த்தருடைய தயவுல மூழ்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்க. You will see a breakthrough in this month. இந்த மாதம் breakthrough நீங்க பார்ப்பீங்க. புது புது வாசல்கள் திறக்கப்படும், நிச்சயமாப்படும். ஹல்லேலூயா.